ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி, தன்னார்வலர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இந்த வீடியோ பதிவு. இல்லம் தேடி கல்வி திட்டம் மாதிரி அரசு திட்டங்களில் நம்ம அர்ப்பணிப்போடு பணியாற்றணும். ஸோ அப்படிப்பட்ட தன்னார்வலர்களுக்கும் இன்றைக்கி சூழலில் குடும்பத்தை நன்றாக கவனித்து கொண்டு சொந்த காலில் நிற்க விரும்பக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான பதிவு இது. ஒரு வருமானம் தரும் கதவு மூடிடுச்சு அப்படின்னா இன்னும் 10 கதவுகள் நமக்காக காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கல்வி தகுதியையும் அனுபவத்தையும் வீணாக்காமல் வீட்டில் இருந்தே மாதம் 5000லேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு 3 சிறந்த வழிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஆன்லைன் டியூஷன் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன். உங்களுக்கு ஏற்கனவே கற்பித்தல் அனுபவம் இருக்குது. ஸோ டீச்சிங் நீங்கள் ஐடிகேயில் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் நீங்கள் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடிகேயில் ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை வச்சு பாடம் குழந்தைங்களுக்கு நடத்தியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த அனுபவம் உள்ளவங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் நிறையா டியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறது ரொம்ப எளிமையாகிடுச்சு. அர்பன் ப்ரோ, க்யூட் மேத் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் அங்கே கூட ஆசிரியராக இணைஞ்சிக்கலாம். இதை தவிர நீங்களே ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி உங்கள் பகுதியில் இருக்க குழந்தைங்களுக்கு மாலை நேர வகுப்புகள் எடுக்கலாம். நீங்கள் கற்றுக் கொடுக்குற முறையை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து யூடியூப் இல்லை இன்ஸ்டாவில் பதிவிடுறது மூலமாக நீண்ட கால வருமானத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். அங்கன்வாடி மற்றும் அரசு தற்காலிக பணிகள், இதுதான் 2வதான வாய்ப்பு. தமிழக அரசுடைய சமூக நலத்துறை சத்துணவு திட்டம் இது கீழெல்லாம் அடிக்கடி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பணியாளர்கள், உதவியாளர்கள் பணியிடங்கள் மாவட்ட வாரியாக அறிவிக்கப்படும். குறிப்பாக தன்னார்வலராக பணியாற்றிய அனுபவம் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதளம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதை அடிக்கடி நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் எஸ்ஹெச்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக வர நேரடி கொள்முதல் நிலைய பணிகள் இல்லை பஞ்சாயத்து அளவிலான தற்காலிக பணிகள், இதை பற்றின தகவல்கள் எல்லாம் ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணவும் செய்யலாம். கடைசியாக 3வதாக டிஜிட்டல் சேவைகள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனு இல்லை லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது, பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, இபி பில் கட்டுறது, இந்த மாதிரியான ஆன்லைன் சேவைகளை உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு சின்ன இ-சேவை மையமாக தொடங்கலாம். ஆல்ரெடி நம்ம ஐடிகேயில் ஒர்க் பண்ணப்பவே இ-சேவை மையம் ஐடி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பெரிய அளவில் முதலீடுலாம் தேவையில்லை. ஒரு சின்ன போர்டு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்கள் வீட்டிலே இது பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டாண்ட ஒரு சின்ன போர்டு வச்சாலே போதும். உங்கள் ஊரில் இருக்க மக்களே உங்களை தேடி வருவாங்க. இது மூலமாக தினமும் ஒரு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் தாராளமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வாய்ப்புகள் எப்போவுமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தை முதல்ல விடணும். அந்த பயத்தை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுட்டனாலே போதும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கான வேலையை நம்மளே தேடிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்த ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதால நான் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த டீச்சிங் நாலேஜோடு கொண்டு போகிற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே சொன்னேன். அண்ட் டீச்சிங் இல்லாமல் மற்ற கலைகள் உங்களுக்கு தெரியனாலும் அதை வச்சும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இப்போது உங்கள் மாவட்டத்தில் ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கான்னு தெரியணுன்னா உங்கள் மாவட்டத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.